ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க நியூட்டன்ஸ் தேர்ட் லா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த கதை பார்த்தீங்கன்னா 1999 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வினய்னு ஒருத்தர் மர்மமான முறையில் இறந்து போறாரு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விபத்து மாதிரி இருக்கு. ஆனால் விபத்து தானா அப்படின்ற சந்தேகமும் ஏற்படுது. போலீஸ் ஆஃபீஸரான வாசு இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அது அவருக்கு கன்ஃபார்மா இது விபத்து இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. விசாரணை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. இந்த கொலை பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரு கிரிமினலை நோக்கி போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, வினய கொன்னது யாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க எடுத்திருக்க இந்த கான்செப்டை சொல்லலாம். கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் கான்செப்டை முடிஞ்ச அளவு நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப நீட்டாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. குறிப்பா சுமந்தா இருக்கட்டும், ஜெகபதி பாபுவா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியும் டெக்னிக்கலி சவுண்டாவே இருந்தது. அதே மாதிரி எடிட்டிங்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுமே ஓரளவு நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல பல குறைகள் இருக்கதா செய்யுது. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் தான். இவங்க நல்ல ஒரு கான்செப்ட் இல்ல நல்ல ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா அது எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கோட் அவுட் இருக்காங்க. சில ட்விஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டைலாக்லயே கன்வே பண்றாங்க. அதெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல படம் ரொம்ப லெங்தா போன மாதிரி இருக்கு. ரொம்ப இழுத்து சொல்லிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணவும் தான் செஞ்சு. மொத்தத்தில் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதி எடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் நல்ல ஒரு படமா வந்திருக்கும். இப்போ பயங்கர ப்ரெடிக்டபிளா பயங்கர லாகிங்கான ஒரு படமா வந்திருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.